அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் ஸ்கூல் புக்கை நான் இப்போ படிக்கலாமா வேண்டாமா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 100 வினாக்களில் கிட்டத்தட்ட 44 வினாக்கள் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம அதுக்கு புக் ப்ரூஃபும் போட்டிருப்போம். மீதி இருக்கக்கூடிய 56 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் தான், வெளியிலேருந்து தான் தேடி படிக்கணும். அதை நம்ம படிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா அது கடல் மாதிரி. ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாமே படித்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. முனைவர் பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த வினாக்களுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டென்ட்டை தேடி படிக்கிறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அது முடியாத ஒரு காரியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கிட்ட இதுக்கான சோர்ஸ் புக் என்ன, நீங்கள் எடுத்திருக்கீங்களா 100 கொஷின், அந்த 100 கொஷினுக்கான சோர்ஸ் புக் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லையும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், பழைய புத்தகம், இல்லை எப்பப்பெல்லாம் எக்ஸாம் நடந்தாலும் கடந்த ஒரு 15 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் 15 வருஷம் கொஷின் பேப்பரையுமே பொது தமிழ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்களை புக்கில் ஒரு 90லேருந்து 95% தேடி கண்டுபிடிச்ச முடியும். மீதி இருக்கக்கூடிய 5 வினாக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுற மாதிரியும், இல்லை அதே கண்ணில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நீங்கள் தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டே பிடிக்க முடியாத வினாக்கள் ரொம்ப ரேர். சரிங்களா? ஒரு கேள்வி 2 கேள்வி இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் முனைவர் பட்டம் வாங்கின ஒரு ஆளால் கூட ஆன்சர் பண்ண முடியாத அளவு அவங்க எடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்தாங்க? திரும்ப திரும்ப அவங்க பாடத்துக்கு வெளியே போகல, நாங்கள் சிலபஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சிலபஸ்லேருந்து எடுத்திருந்தாலும் எந்த புக்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான தரம் அதுதானா? 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வினாக்கள் எடுத்திருக்காங்களா? நோட்டிஃபிகேஷன்லையும் சரி, அதே போல் கொஷின் பேப்பர்லையும் சரி நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ நாளைக்கு கொடுங்க, ஆனால் படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் இதை படித்தா இந்த கேள்வி வரும் அப்படின்னு அட்லீஸ்ட் 90% இருக்கணும்ல. 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் தான் போட்டித் தேர்வுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்ற எல்லா தகவலுமே நம்ம பார்த்துருப்போம். ஈவன் சட்டசபையில் பேசின தகவல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஈவன் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே நம்ம ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணியும் படிக்கிறாங்க அப்படின்ற தகவலுமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை விட வேற ஒரு புத்தகம் தேவையா நமக்கு? ஸோ சோர்ஸ் புக் என்ன அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டோம். அது வழியும் நம்ம ஸ்கூல் புக்கை தெளிவாக படிக்கலாம். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம், அதே போல் தேவைன்னா எக்ஸ்ட்ரா பழைய புக்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களை சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி திரும்ப திரும்ப சோர்ஸ் புக் வேணும் அப்படின்றத நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அதை வாங்கி ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த தேர்வுக்கு பயணிக்க முடியாது. முடிஞ்ச வரலையும் இப்போ இதை மைண்ட் வச்சுட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.